அருகே 2 நாட்களாக மின்சாரம் வழங்கப்படாததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சங்கரன்கோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கூடிய மழை பெய்த நிலையில் மின் கம்பங்கள் சாய்ந்ததன் காரணமாக காமராஜர் நகர் பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இந்த நிலையில் 2 நாட்களாக மின்சாரம் வழங்கப்படாததை கண்டித்து அப்பகுதி மக்கள் சங்கரன்கோவில் கோவில்பட்டி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். திமுக ஆட்சியில் மின்சாரம் துண்டிக்கப்படுவதும் மின்தடை சீரமைக்கப்படாததும் தொடர்கதையாக உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 2 நாள் ஆச்சு. நேற்றுக்குள்ள பழுது பார்க்குறேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இன்னைக்கும் அதே மாதிரி தான். கரண்டே சுத்தமாக இல்லை. பிள்ளைகளை வச்சு பச்சை பிள்ளைகளை வச்சு நாங்கள் நடு ரோட்டில் நிற்கிறோம். கரண்ட் இல்லாமல் மித்த எல்லா ஏரியாவில் இருக்குது. எங்கள் ஏரியாவில் சரி பண்ணுறோன்னு இன்னும் சரி பண்ணவே கிடையாது. திண்டுக்கல் மாவட்டம் மேட்டுப்பட்டியில் உள்ள புனித வியாகுல அன்னை தேவாலயத்தில் தூம்பா ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பாஸ்கு திருவிழாவின் ஒரு பகுதியான இந்த ஊர்வலத்தில் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தியவாறு பக்தர்கள் பங்கேற்றனர். இந்த நிகழ்வில் திண்டுக்கல் மட்டுமின்றி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே குடும்ப தகராறில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட இளம்பெண்ணின் உடலை கொண்டு வந்த ஆம்புலன்ஸை சாலையில் நிறுத்தி அவரது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடும்ப தகராறில் மணவாழங்கரை கிராமத்தைச் சேர்ந்த வீரமணி என்பவரின் மனைவி ஜெய அற்புதம் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். ஜெய அற்புதம் தற்கொலைக்கு அவரது கணவர் மற்றும் குடும்பத்தினர்தான் காரணம் என கூறி உடலை கொண்டு வந்த ஆம்புலன்ஸை சாலையில் நிறுத்தி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் உண்டியல் காணிக்கையாக 5,42,00,000 ரூபாய் கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சித்திரை மாத திருவிழா மற்றும் தொடர் விடுமுறையொட்டி ஏராளமான பக்தர்கள் வருகை தந்த நிலையில் கோவில் உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டது. இதில் 5,42,62,82,088 ரூபாய் ரொக்கம், 1,131 கிராம் தங்கம், 21,324 கிராம் வெள்ளி, 1,610 வெளிநாட்டு கரன்சிகள் காணிக்கையாக கிடைக்கப்பெற்றதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே கோவில் திருப்பணியை முடிக்காத அறநிலையத்துறையை கண்டித்து அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பவுண்டரேகபுரம் கிராமத்தில் உள்ள சோமநாத சுவாமி கோவில் சுற்றுச்சுவர் அமைய உள்ள இடத்தை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அறநிலையத்துறையினர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் ஆன்மீகத்திற்கும் மக்களின் உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்கப்படவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே எத்தனால் ஏற்றிச் சென்ற லாரி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. குஜராத்திலிருந்து 12,000 லிட்டர் எத்தனாலை ஏற்றிக் கொண்டு வந்த லாரி எரஞ்சி கிராமம் வழியாக வந்தபோது ஓட்டுநரின் தூக்கக் கலக்கம் காரணமாக விபத்திற்குள்ளானது. இந்த நிலையில் லாரியிலிருந்து எத்தனால் வெளியேறி தீ விபத்து ஏற்படும் அபாயம் இருந்த நிலையில் விடிய அரசு மீட்புப் பணிகளில் அலட்சியமாக இருந்ததாக கூறப்படுகிறது. தூத்துக்குடி அருகே தேங்காய்னார் குடோனில் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. விஇ ரோடு பகுதியில் கிருஷ்ணசங்கர் என்பவருக்கு சொந்தமான குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தால் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. இந்த நிலையில் தகவல் அளித்தும் ஸ்டாலின் அரசின் தீயணைப்புத் துறையினர் தாமதமாக வந்ததாலேயே இத்தகைய சேதங்கள் ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ள நிலையில் அரசு வழங்கும் 8,000 ரூபாய் உதவித்தொகை போதுமானதாக இல்லை என மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் நாகை மாவட்டத்தில் மட்டும் சுமார் 70,000 தொழிலாளர்கள் நேரடியாக மற்றும் மறைமுகமாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மீனவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். குடும்ப செலவு, படகு பராமரிப்பு உள்ளிட்டவற்றுக்கு அரசின் நிவாரணத் தொகை போதுமானதாக இல்லை என்று குற்றம் சாட்டும் மீனவர்கள் விடியா ஸ்டாலின் ஆட்சியில் மீன் சார்ந்த தொழில் செய்வோர் கடும் இன்னல்களை சந்தித்துள்ளதாக வேதனை தெரிவித்திருக்கின்றனர். இந்த தடைகளை அறிவிச்சதுனால எங்களுக்கு இந்த 2 மாதம் வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் போகும். இதுக்கு முன்னாடி 45 நாள் கொடுத்துருக்காங்க. அதை இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி 60 நாளில் கொடுத்துருக்காங்க. இதில் எங்களுக்கு மீன்பிடி தடைக்காலம் ஊக்கத்தொகை ஒரு 5,000 போட்டிருக்காங்க. இப்போ அது 8,000 போட்டிருக்காங்க. ஆனால் 8,000 பார்த்தீங்கன்னாக்கா அந்த 2 மாதத்துக்கு எங்களுக்கு பத்தாது. ஒரு ஃபேமிலி 2 மாதத்துக்கு வாழணும்னா அந்த 8,000 எப்படி பத்தும்?